ரிதி வணக்கம். தமிழகத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கிய திருநெல்வேலி சுர்ஜித் படுகொலையில் மன்னிக்கவும் திருநெல்வேலி கவின் படுகொலையில் கொலையாளி சுர்ஜித் மற்றும் அவரது தந்தையான SI சரவணன் இருவரும் தற்போது திருநெல்வேலி மாவட்ட 2வது கூடுதல் மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த அமர்வு தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றமாகும். நீதிபதி ஹேமா முன்னிலையில் தற்போது CBCID-யால் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்களை எத்தனை நாள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை CBCID தரப்பு முன்வைக்கும். அதற்கு ஏற்றாற்போல் நீதிபதி ஹேமா எத்தனை நாட்களுக்கு அவர்களுக்கு CBCID காவல் கொடுக்க வேண்டும் என முடிவு செய்து அறிவிப்பார். திருநெல்வேலி நீதிமன்றத்தில் நேற்று CBCID இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் மற்றும் CBCID DSP ராஜ்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் உலகராணி இந்த கொலை வழக்கில் முக்கிய கொலையாளியான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை SI-யான சரவணன் இருவரையும் தங்களது காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கொலையின் பின்னணியில் இருக்கும் வேறு பல தகவல்களும் தெரிய வரும் என தெரிவித்ததன் அடிப்படையில் இன்று காலை இந்த வழக்கு விசாரணை 11 மணிக்கு நீதிபதி ஹேமா முன்னிலையில் வந்தது. அப்போது சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை SI சரவணன் இருவரும் CBCID-யால் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தற்போது அவர்கள் இருவரும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். நீதிபதி ஹேமா வழக்கு ஆவணங்களை சரிபார்த்து வருகிறார். இதற்கு பின்னர்தான் எத்தனை நாள், நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி எத்தனை நாள் CBCID காவல் கேட்டுள்ளது, எத்தனை நாட்களை நீதிமன்றம் கொடுத்துள்ளது என்பது தெரிய வரும். அடுத்தடுத்து நடைபெறும் இந்த வழக்கு விசாரணை, CBCID-யால் நடத்தப்படும் இந்த வழக்கு விசாரணை வேகம் அடித்து உள்ளது என்றே கூற வேண்டும். தொடர்ந்து தகவல்களை திரட்டி வருகிறோம். ரிதி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.